பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நம்ம எல்லாருமே எல்லா வழிபாடுகளுமே நம்ம செய்யறோம். அவங்கவுங்களுக்கு திருப்தியான தெய்வங்களை எல்லாம் நம்ம போய் வழிபாடு பண்றோம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற சில பேருக்கு பிரத்யங்கரா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வாராகி அம்மன், சில பேருக்கு உபாசனா தெய்வமா இருந்து வாராகி உபாசகர், பிரத்யங்கரா உபாசகர் அப்படின்லாம் நிறைய பேர் போடுறாங்க. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி ரொம்ப பிரீதமானதாக இருக்கும். முருகப்பெருமான் சில பேருக்கு ரொம்ப முருகனே தான் எல்லாமே. சில பேருக்கு சிவன் பார்வதி ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. என் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன், என் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் அப்பா அம்மானே சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட அப்பா என் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே உண்மை, அது பொய் கிடையாதுல்ல, அதுதானே உண்மை. அதாவது முற்றிலும் உண்மையான வார்த்தை தானே அதெல்லாம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரீதமான ஒரு ஒரு விஷயம். சில பேருக்கு ஐயப்பனுக்கு ரொம்ப பிரீதமா இருக்கும். ஐயப்பன் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது கூட ஒரு சில பேர் செய்யக்கூடிய சில பேர் மட்டுமே தான் வருஷமெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணக்கூடிய சில பேர் மட்டும்தான். சில பேருக்கு அந்த 3 மாசம் மட்டும்தான் ஐயப்பா சாமி ஐயப்பா அப்படின்னு. அடுத்த 3 மாசத்துல மாலையை கட்டிட்டானா அதோட அடுத்த வருஷம் தான் அந்த சுவாமியை நினைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அது வரைக்கும் சுவாமிய சிலர் மட்டுமே தான் அந்த ஐயப்ப சுவாமியை கூட மனதார வழிபடுறது அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு சுவாமி நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது, எந்த சுவாமியை நம்ம நிறைய சுவாமிகளை வழிபாடு பண்ணும்போது எந்தெந்த சுவாமி நம்ம அதிகமா வழிபாடு செய்தால் நமக்கு நிறைய நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கறது இல்லையா, அதுல ஒரு வழிபாடு தான் வாராகி அம்மன் வழிபாடு. எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. வாராகி வழிபாடு எப்படி எல்லாம் பண்ணணும், பஞ்சமி தீதியில விளக்கேத்தணும், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. சரிங்க சுவாமி, என்னென்ன விஷயங்கள் எது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். சுவாமிக்கு அந்த அம்பாளுக்கு நம்ம என்ன முக்கியமா நைவேத்தியம் பண்றோம்? சக்கரை பொங்கல் பாயசம் எல்லாம் நைவேத்தியம் பண்றோம். சக்கரவள்ளி கிழங்கு எதுக்காக சுவாமிக்கு வாங்கி வைக்கிறோம்? நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க பாக்குறீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு சுவாமிக்கு நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அம்பாளுக்கு ஏன் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வைக்கிறாங்க சுவாமிக்கு? அதுக்கு ஒரு விஷயம் உண்டு, அதுக்கு தனியா ஒரு விஷயமே உண்டு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அம்பாளை வழிபடுறதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. துஷ்ட சக்திகள் விலகக்கூடிய ஒன்று. கெட்ட சக்திகள், செய்வினை கோளாறு, துஷ்ட சக்திகள், கண் திருஷ்டி, நமக்கு பிசினஸ் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப, அதாவது வாராகி எல்லாம் ரொம்ப உக்ரமான தெய்வம். இருந்தாலுமே அந்த குழந்தைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த குழந்தைய நம்ம வழிபாடு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை நம்ம கிட்ட இறங்கி பேசும். அது ஆத்மார்த்தமா வரணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்து வரதில்லை. அதெல்லாம் ஆத்மார்த்தமா சில விஷயங்கள் நமக்குன்னு வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா, அந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வ வழிபாட்டுல நம்ம அவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும். அதுல இந்த வாராகி வழிபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு ஏன் அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் கிடையாது. அதாவது வெறும் சில பேர் வெறும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வாங்கி வைப்பாங்க. சில பேர் எலுமிச்சம்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சு பண்றவங்க இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சில பேர் வேக வச்சு சுவாமிக்கு வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான நேரம், அதாவது வாராகி அம்மனை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய காரிய சித்தி ஆகணும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நீங்க 2 விஷயத்த ஞாபகம். காமனான விஷயங்கிறது வேற. வாராகிக்கு பஞ்சமி திதி காமனான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வளர்பிறை பஞ்சமியில நம்ம செய்யணும், இன்னைக்கு பஞ்சமி திதி, அம்பாளுக்கு நம்ம செய்யணும், மஞ்சள் மாலை போடணும், இது காமனான விஷயம். ஒரு 2 படி அதிகமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் அமாவாசையில வாராகி அம்மன் வழிபாடு. 2வது விஷயம், அமாவாசையில ஒரு வழிபாடு பண்றோமா, அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு. அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள செய்யக்கூடிய வழிபாடு. இரவு 8:30 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள செய்யக்கூடிய வழிபாடு 110% நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிரூப வெற்றி, அதிரூப வெற்றி அது. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அம்பாள் பாத்தீங்கன்னா வாராகி தேவி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள். அடுத்ததாக எதிரிகள் ஒழியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி நீங்கும், தொழில் பணவரவு மேம்படும், பெண்களுக்கு மன நிம்மதி, குழந்தை பேரு, திருமண பாக்கியம், இது எல்லாமே அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சில நிறைய நல்ல விஷயங்கள். எதிர்மறை சக்திகளை எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு நம்மளை கட்டுப்படும், எந்த அளவுக்கு சில நல்ல சக்திகள் நமக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இந்த யோகம் நமக்கு உண்டு. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நம்ம செய்யணும். சக்கரவள்ளி கிழங்கு முதல்ல வைக்கிறோமா, சக்கரவள்ளி பூமியில விளையறதுனால, பூமிக்கு அதிதேவதை அந்த பூமி, அந்த பூமியில விளையறதுனாலதான் அதுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கு அம்பாளுக்கு ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்காவது சாமிக்கு வச்சுட்டு நீங்க மனசால வேண்டிட்டு வாங்கல அம்பாளை.
வெள்ளிக்கிழமையில அம்பாளை வாங்கி வச்சுட்டு வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒண்ணு. அந்த சக்கரவள்ளி கிழங்கோட இன்னொரு கிழங்கும் இருக்கு. அது என்ன கிழங்கு? வெறும் எல்லாருக்கும் தெரிஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் வாங்கி வைப்பாங்க. ஆனால் அதற்கு அடுத்த கிழங்கு, உங்களுக்கு செய்வினை கோளாறு, மற்ற துஷ்ட சக்திகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதற்கு அடுத்த கிழங்கு பனங்கிழங்கு அம்பாளுக்கு மிகவும் விசேஷமானது. விஷயம் தெரிஞ்சவங்க இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா சாமி, நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு. சக்கரவள்ளி கிழங்குக்கு அடுத்ததாக என்ன கிழங்கு? பனங்கிழங்கு அம்பாளுக்கு விசேஷமானது. இந்த பனைமரம் பண விசேஷம் சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப விசேஷமானது. மூணாவதா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பண்ணணும்? வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம். ஒரு விஷயம், அம்பாள் உங்ககிட்ட இருந்து எப்பொழுதுமே பேசணுமா, உங்ககிட்ட எப்போதுமே அம்பாளுடைய அனுகிரகம் பூரணமா உங்களுக்கு இருக்கணுமா, இதெல்லாம் நீங்க செய்றீங்க இல்லையா, அம்பாளுக்கு வழிபாடு பண்றீங்க, அம்பாளுக்கு எல்லாம் தேவையானது எல்லாமே நீங்க செய்யறீங்க. அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது, அதே வெள்ளிக்கிழமையில வெள்ளை மொச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளை மொச்சை. அந்த வெள்ளை மொச்சைய வேக வைத்து தேன்ல கலந்து வாராகி அம்மனுக்கு நைவேதனம் செய்ய வேண்டும். தேன்ல கலந்து நைவேதனம் செய்ய வேண்டும். அம்பாளுக்கு பூரணமா நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி இந்த பிரசாதத்தை கொடுக்கணும். அவ்வளவு விசேஷமானது அம்பாள் அந்த மொச்சை, வெள்ளை மொச்சை. தேன் கலந்து நைவேத்தியம், இதை கலந்து நைவேத்தியம் செய்தால் சிறப்பு. தேன் கலக்காம நைவேத்தியம், வெறும் மொச்சையை வேக வச்சு உப்பு போட்டு கடுகு மிளகா தாளிச்சு அப்படியே வைக்கிறது கிடையாது. வெறும் அந்த மொச்சையை வேக வைத்து தேன்ல கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். நீங்க சொல்றது அம்பாளுக்கு அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அம்பாள் பேசுவா. அந்த அளவுக்கு அந்த வாராகி அம்மனுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. எதற்காக இந்த விஷயங்கள், எதற்காக இந்த நம்ம சில மந்திரங்கள், எதற்காக அம்பாளுக்கு இவ்வளவு தூரம் நம்ம சில விசேஷங்கள், எதற்காக நம்ம இவ்வளவு மந்திரங்கள் சொல்றோம், எவ்வளவு ஷட்குண தீபம் ஏத்துறோம், அம்பாளுக்கு பிரீதமான நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். மஞ்சள் மாலை கூட நம்ம எப்படி நம்ம போடணும்னா எண்ணிக்கை தான் கணக்கு. சில பேர் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயம், அம்பாளுக்கு வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை என்ன காரணத்துக்காக போடுற? கல்யாணத்துக்காக போடுற. கல்யாணம் தான். உனக்கு என்ன வயசாகுது? இப்ப எனக்கு 28 வயசாகுது, கல்யாணம் 28 மஞ்சள் சேருங்க. 28 மஞ்சளை வெள்ளை நூல்ல சேர்க்காம மஞ்சள் நூல்ல சேரு, இல்லைன்னா வெள்ளை நூல்ல மஞ்சள்ல நினைச்சு சேருங்க. 33 வயசாகுதா 33 மஞ்சள் சேருங்க. அந்த மாதிரி கணக்கு இருக்கணும். எனக்கு 38 வயசாகுதா 38 மஞ்சள் சேருங்க. சும்மா அவங்க சொல்றாங்களேன்னு வெறும் ஒரு 27 மஞ்சளோ 21 மஞ்சளோ கட்டி போடுறது கிடையாது. வயது தடவை சுத்தணும், வயது தடவை அந்த மாலையை போடுறதுதான் சிறப்பு அம்பாளுக்கு. அது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதே போல அந்த மஞ்சளை பாத்தீங்கன்னா சில பேர் மறுநாள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சளை வாங்கி எடுத்துக்கொண்டு வீட்டுல கொண்டு வைப்பாங்க. சில பேர் மஞ்சளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போ காலைல இது பண்ணும்போது எடுத்து ஓரமா எடுத்து வச்சிருவாங்க. நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் அதெல்லாம். அதே போல அம்பாளுக்கு, வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில அம்மியில அரைச்ச மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு உங்க கையினால கொடுத்து அபிஷேகம் செய்வது ஒரு விதத்துல சிறப்பு. இது எல்லாமே வாராகி அம்மனுடைய சிறப்பு. நான் இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயத்திலேயே சர்க்கரை வள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, அதற்கு அடுத்ததாக மொச்சையில தேன் கலந்த நைவேத்தியம், இது மூணுத்துக்கும் வசிய சக்தி அதிகமாக உள்ளது. விஷயம் அப்படியே கொண்டு சக்கரவள்ளி கிழங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வைக்கிறதுங்கிறது ஒரு விதம். சில பேர் அதை வேக வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுங்கிறது ஒரு விதம். ஆனா அந்த சக்கரவள்ளி கிழங்கு உங்க சார்பா அங்க 2 கிழங்கு போயிடணும். அங்க 2 கிழங்கு அங்க போயிடணும். போனால் சிறப்பு. அதை மட்டுமே வைக்காம என்னைக்குமே இந்த 3 பொருளோட சேர்த்து கொடுங்க. 3 பொருளோட வைங்க. பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அடுத்து இந்த 3 பொருளோட வைங்க. சப்போஸ் எனக்கு பனங்கிழங்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, பனங்கிழங்கு எனக்கு கிடைக்கல, எனக்கு எல்லா இடத்துலயுமே பனங்கிழங்கு இப்ப கிடைக்காது, சீசன்ல தான் கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்கு எப்போதுமே கிடைக்கிறது. பனங்கிழங்கு எனக்கு கிடைக்கல, கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோ. கிடைக்காதவர்கள் பனங்கல்கண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனங்கல்கண்டுல பானகம் செஞ்சு வைங்க. பனங்கல்கண்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரண கல்கண்டு வேற, சக்கரை வேற, வெள்ளம் வேற, பனங்கற்கண்டு வேற. இந்த பனங்கற்கண்டுல அம்பாளுக்கு என்ன பண்ணி வைக்கணும்? பானகம் நைவேத்தியம். இந்த 3 பொருள் கண்டிப்பா இருக்கணுங்க. இந்த 3 சக்தி இருக்கணும் அம்பாளுக்கு. அப்பதான் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார பிரார்த்தனையும் அம்பாளுக்கு பூரண ஆசி உங்களுக்கு. நீங்க ஒரு 3 தடவை நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 4வது தடவை உங்க கனவுல வரலன்னா ஏன்னு கேளுங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு அசரீர் மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்துவாங்க அம்பாள். அதுதான் இந்த வாராகி வழிபாடு. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அம்பாளை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம்.
அம்பாளுக்கு வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தால் அம்பாளுக்கு நல்லது, வேற இன்னும் என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியெல்லாம் எந்தெந்த நேரத்துல செய்தால் வாராகி அம்மனுக்கு நிறைய விசேஷங்களுக்கு. ஆனால் இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டுமாவது உங்களால எது செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சது நல்ல திருப்தியோட அமோகமா உங்க வாழ்க்கையில இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.